Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா IDBI பேங்கோட அக்கவுண்ட் ஓபனிங் ஃபார்மை வந்து ஃபில் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ இந்த IDBI பேங்கோட அக்கவுண்ட் ஓபனிங் ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் டேட் எழுதிக்கோங்க. அதுக்கு அப்புறம் பாருங்க, இதுல வந்து டீடைல்ஸ் ஆஃப் அப்ளிகன்ட் இருக்குல்ல, இல்ல ஃபர்ஸ்ட் அப்ளிகன்ட், செகண்ட் அப்ளிகன்ட், தேர்டு, ஃபோர்த் இந்த மாதிரி இருக்கு. இல்ல வந்து நீங்க சிங்கிளா தான் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இதுல ஃபர்ஸ்ட் அப்ளிகன்ட்ல உங்க நேம் எழுதுங்க. இப்போ நீங்க வந்து மிஸ்டர் அப்படின்னா மிஸ்டர், இல்ல மிஸ்ஸஸ், இப்படி என்ன டைட்டிலோ அதுக்கான டைட்டில் போட்டு உங்க நேமை எழுதுங்க. அடுத்து செகண்ட் காலம் வந்து மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும், இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்களா, அந்த மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும் இந்த செகண்ட் காலத்தை ஃபில் பண்ணணும். இல்லை வந்து கார்டியன் நேம் இருக்கிறதுல அந்த கார்டியனை ஒரு ஆளை வந்து எடுக்கணும். அது அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி யாரை வேணாலும் இருக்கலாம், அவங்களோட நேம். அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்க, இதில் அந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் அந்த கார்டியனோட டேட் ஆஃப் பர்த்தை இல்லை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிலேஷன்ஷிப் வித் மைனர், இல்லை வந்து ஃபாதர், மதர், இல்லை வேற ஏதாவது ரிலேஷன்னா இதோ இதில் வந்து யாரை நீங்கள் கார்டியனாக எடுக்கிறீங்களோ அந்த காலத்தை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அக்கௌண்ட் ஆப்ரேஷன். இதில் வந்து என்னன்னா, நீங்கள் சிங்கிளாக தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா சிங்கிளை டிக் பண்ணுங்க. இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா எய்தர் ஆர் சர்வைவர், ஃபார்மர் ஆர் சர்வைவர், எனிஒன் ஆர் சர்வைவர், ஜாயின்ட்லி, இதெல்லாமே ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இல்லை ஏதோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் சிங்கிளாக தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இல்லை ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்து உங்கள் ஃபோட்டோ ஓட்டுங்க. இப்போ நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரோட ஃபோட்டோவும் இல்லை ஒட்டணும். அடுத்து அதுக்கு கீழே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு பாருங்க, இதில் வந்து உங்கள் சைனை போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரும் அதில் சைன் போடணும். இப்போ சிங்கிள் அப்படின்னா உங்கள் சைன் மட்டும் போதும். அடுத்து இந்த பேஜில் இவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் பாருங்க அமௌண்ட்னு இருக்கு. இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற நேரம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணுவீங்களா, அந்த பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு இதில் அமௌண்ட் எழுதுங்க. இப்போ நான் வந்து 5000 ரூபா பே பண்ணுறேன், ஸோ 5000 ரூபான்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அடுத்து என்னன்னா, அது கேஷாக நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கேஷ், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எந்த அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரை எழுதுங்க. இல்லை செக் மூலமானா செக் மூலமாக அந்த டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் காலம் பாருங்க, இல்லை ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னா அது மெயிலா இல்லை கலெக்ட் பர்சனலியா, இல்லை எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து பாஸ்புக் வேணும்னு சொன்னால் பாஸ்புக் ஆப்ஷனை டிக் பண்ணுங்க. செக் புக் வேணும்னா எஸ்ஸை டிக் பண்ணுங்க, வேண்டாம்னா நோவை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் காலம் பாருங்க, இதில் நிறைய சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் பேங்கிங் வேணுமா, மொபைல் பேங்கிங், ஃபோன் பேங்கிங், இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. நான் வந்து டெபிட் கார்டு, எனக்கு ஏடிஎம் கார்டு வேணும், அதில் வந்து டொமஸ்டிக் வேலிடிட்டியை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். அடுத்து உங்கள் மொபைலில் வந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன், பேங்க்லேருந்து எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா அது ஹிந்தியில் வரணுமா இல்லை இங்கிலீஷில் வரணுமான்னு அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்க, பிரைமரி கார்டு. இப்போ உங்கள் ஏடிஎம் கார்டில் வந்து உங்கள் நேம் எப்படி இருக்கணுமோ அப்படி உங்கள் நேமை வந்து இதில் என்டர் பண்ணுங்க. இதில் நீங்கள் எப்படி என்டர் பண்ணுறீங்களோ அதே போல தான் உங்கள் நேம் இருக்கும். அடுத்து திரும்பவும் பாருங்க, ஆட் ஆன் கார்ட்ஸ்னு இருக்கா. இந்த 3 காலம் என்னன்னா, இப்போ நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரும் அவங்க நேமை வந்து இதில் ஃபில் பண்ணணும். அடுத்து இந்த காலத்தில் வந்து சைன் போடுங்க. சைன் போட தெரியலைன்னா கைரேகை வச்சுக்கோங்க. அடுத்து கீழே பாருங்க, கீழே இந்த 2 பாக்ஸ்லையும் உங்கள் சைனை போட்டுக்கோங்க. அடுத்து இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இது ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்னா அவங்களும் இல்லை சைன் போடணும். அடுத்து நெக்ஸ்ட் இந்த பேஜில் வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டாம், இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கானது. நெக்ஸ்ட் இந்த பேஜ் பாருங்க, நாமினேஷன் ஃபார்ம். இதில் வந்து நாமினியாக கண்டிப்பாக ஒரு ஆளை சேர்த்துக்கணும். ஏன்னா உங்கள் சேவிங்ஸ் எல்லாமே, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் சேவிங்ஸ் எல்லாமே அந்த நாமினிக்கு தான் போய் சேரும். ஸோ அந்த நாமினி வந்து நம்பிக்கை உள்ள ஆளாக இருக்கணும். இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த காலத்தில் வந்து உங்கள் நேமை எழுதணும். அடுத்து செகண்ட் பாருங்க, அட்ரஸ், உங்கள் அட்ரஸை எழுதிக்கோங்க. அடுத்து திரும்ப பாருங்க, நாமினின்னு இருக்குல்ல, இதில் தான் நாமினியோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். நாமினியோட நேமும், அடுத்து நாமினியோட அட்ரஸ், அதுக்கப்புறம் நாமினி வந்து என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். நான் வந்து நாமினியாக ஹஸ்பண்டை போட்டிருக்கேன், ஸோ இதில் வந்து ஸ்பௌஸ்ன்னு எழுதியிருக்கேன். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாறி மாறி நீங்கள் வந்து நாமினியை போட்டிங்க அப்படின்னா இல்லை ஸ்பௌஸ்ன்னு எழுதிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் நாமினியாக ஒரு ஆளை சேர்த்துப்பீங்கல்ல, அவங்க வந்து மைனராக இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கார்டியனை அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த கார்டியனோட டீட்டெயில்ஸை தான் இதில் ஃபில் பண்ணணும். இப்போ உங்கள் நாமினி வந்து மைனர் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தை எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம். அடுத்து நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் எதுக்குன்னா,
இப்போ வந்து நீங்கள் நாமினி வேண்டாம், நாமினியே உங்களுக்கு வேண்டான்னு நினச்சி மேலே எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இந்த கீழே இந்த குட்டி பாக்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து டிக் பண்ணிவிட்டு இதில் உங்கள் சைனை போட்டுக்கோங்க. இதே இது மேலே நீங்கள் வந்து நாமினியோட டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணீங்கன்னா இதில் வந்து நீங்கள் டிக் பண்ணக்கூடாது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து சைன் போடுறதுக்கு பதிலாக கைரேகை வச்சுருப்பீங்களா, கைரேகை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 விட்னஸ் ரெடி பண்ணணும். அந்த 2 விட்னஸோட டீட்டெயில்ஸை தான் இதில் ஃபில் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த ஃபார்மில் எல்லாத்துலேயும் நீங்கள் சைன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 விட்னஸ் தேவை கிடையாது, இந்த காலத்தையும் ஃபில் பண்ண வேண்டாம். அடுத்து நெக்ஸ்ட் இந்த பேஜ் பாருங்கள், இதில் வந்து கஸ்டமர் டைப்பில் நான் இண்டிவிஜுவலாக டிக் பண்ணுறேன். அடுத்து என்னென்னா மெயிலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் நேமை என்ட்ரு பண்ணுங்கள், தப்பு இல்லாமல் எழுதுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே போல் உங்கள் நேமை என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து என்னென்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க. அடுத்து நீங்கள் மெயிலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து என்னென்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா எம்மை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை மேரேஜ் ஆகலை சிங்கிள் தான் அப்படின்னா எஸ்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை அதர்ஸ்னா ஓ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். பேன் கார்டு வந்து கம்பல்சரியாக தேவை. இப்போ வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேன் கார்டு வந்து கட்டாயமாக தேவைப்படுது. அடுத்து என்னென்னா பாஸ்போர்ட், உங்களுக்கு பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா அந்த பாஸ்போர்ட் நம்பர் அதோட டீட்டெயில்ஸை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து இதில் வந்து உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ்னு 2 டைப் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து சொந்த வீடை விட்டுட்டு உங்கள் படிப்புக்கு வேண்டியோ இல்லை வேலைக்கு வேண்டியோ ஏதாவது டெம்பரரியாக வேறு அட்ரஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த அட்ரஸை இல்லை எழுதுங்க. அடுத்து பெர்மனன்ட் அட்ரஸில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃபில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை இந்த பெர்மனன்ட் அட்ரஸில் வந்து எழுதிக்கோங்க. இல்லை நீங்கள் எப்போவுமே சேம் அட்ரஸில் தான் இருக்கீங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃபில் இருக்கக்கூடிய அட்ரஸில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸில் வந்து உங்கள் அட்ரஸை எழுதிட்டு அடுத்து இந்த பெர்மனன்ட் அட்ரஸுக்கு நேராக சேமாக சபோன்னு இருக்குல்ல அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த காலத்தில் எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம். அடுத்து நெக்ஸ்ட் காலம் பாருங்கள் ரெசிடென்டியல் ஸ்டேட்டஸ். அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இந்தியாவில் தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெசிடெண்ட்டை டிக் பண்ணிக்கோங்க. நான் ரெசிடென்ட் அப்படின்னா இப்போ பாதி நாள் வெளிநாடு பாதி நாள் இந்தியா, இப்போ வேலைக்கு வேண்டியோ இல்லை படிப்புக்கு வேண்டியோ பாதி நாள் வெளிநாட்டில் இருப்பீங்க பாதி நாள் இங்கே இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நான் ரெசிடெண்ட்டை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னன்னா எஜுகேஷன், உங்களோட படிப்பை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து ஆக்குபேஷன், இப்போ நீங்கள் என்னவா இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஏதாவது டாக்டர் டீச்சர் அப்படி ஏதாவது இருக்கீங்களா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா, இல்லை படிக்கிறீங்களா, ஏதோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னன்னா இப்போ நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நேம் ஆஃப் ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷனோட நேம் எழுதுங்க. இதே இது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், நீங்கள் என்ன டைப் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்னா எம்ப்ளாய்டு, இப்போ வந்து டாக்டராக இருக்கீங்களா இல்லை சிஏயா லாயரா இப்படி ஏதோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து சோர்ஸ் ஆஃப் இன்கம், இது வந்து சேலரியா பிஸ்னஸா அக்ரிகல்ச்சரா இதில் ஏதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து என்னென்னா ஆனுவல் இன்கம், ஒரு வருஷத்தில் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் இப்போ வந்து 60,000க்கு மேல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை டிக் பண்ணுங்கள். இல்லை 60,000லேருந்து 1,00,000 வரை சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன், இப்படி ஏதோ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து என்னன்னா ரிலீஜியன், நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினான்னு செலக்ட் பண்ணுங்க. அடுத்து கேட்டகரி ஜென்ரலா ஓபிசியா எஸ்சியான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கீழே இந்த பாக்ஸில் வந்து உங்கள் சைனை போட்டுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க, இதில் வந்து மை ஒர்க் லைஃப், இதில் வந்து ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படியெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுக்குறதா இருந்தால் இல்லை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மை ஃபேமிலி, இதில் வந்து உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ணலாம். இப்போ வந்து நேம் ஆஃப் ஸ்பவுஸ்ன்னு இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஹஸ்பண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஒய்ஃபோட நேமை என்டர் பண்ணுங்க, ஒய்ஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஹஸ்பண்டோட நேமை எழுதுங்க. அடுத்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க. அடுத்து மேரேஜ் ஆனிவர்சரி டேட் எழுதிக்கோங்க. அடுத்து என்னன்னா இப்போ உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸை இல்லை ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஐடிபிஐ பேங்கோட அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.